ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப் டாப் குக்கிங் சேனல். சூப்பரான கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபிஷ் ஃப்ரைனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுனா இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: முதல்ல மீனை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் வறுக்கிறதுக்கு என்னென்ன தூள்லாம் தேவைப்படுதுன்னு சொல்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காய்ந்த மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் பார்த்து கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வறுக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, போதும். இப்போ நம்ம மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் காய்ந்த மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. நம்ம மஞ்சள் அந்த குழம்பு மிளகாய் தூள்லே போடுறதுனால ஒரு பிஞ்ச் அளவு தான் நான் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2 பிஞ்ச் கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மசாலா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, திக்காகவே செஞ்சுக்கோங்க. மசாலாவை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம மீன் ஃப்ரைக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மீன் துண்டாக எடுத்து நல்லா மசாலா தடவி வச்சுடுங்க. ஒன்றா எடுத்து நல்லா தடவி ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நல்லா ஊறட்டும். ஒரு பக்கம் அப்படியே வச்சுடுங்க. அதுக்குள்ளே நம்ம பேன் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஃப்ரைங் பேன் சூடான பிறகு நம்ம மீன் ஃப்ரைக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. மீன் ஃப்ரைக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு மீன் துண்டாக எடுத்து பொறுமையாக போட்டுக்கோங்க. நம்மளோட மீன் நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு துண்டாக எடுத்து பொறுமையாக திருப்பி போட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு பீஸாக பொறுமையாக திருப்பி போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். அந்த மீன் ஃப்ரையில் பாருங்கள், எல்லாம் அந்த தூளெல்லாம் உதிராமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. நம்ம எல்லா ரைஸ்க்கும் அதை வச்சுக்கலாம் சைட் டிஷ்ஷாக. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு சாதம், சாம்பார் ரைஸ்,
மீன் குழம்பு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். நம்மளோட மீன் வறுவல் சூப்பராக வறுத்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப்டாப் குக்கிங் சேனல்.